ஹாய் விவர்ஸ், இப்போ நாங்கள் ஏற்காட்லேயே பிரபலமாக பேசப்படுகிற பகோடா வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பகோடா என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? பகோடானா திபெத் மொழியில் சமாதி என்ற அர்த்தம். சுமார் ஒரு 4000 வருடத்துக்கு முன்பாக வாழ்ந்த இந்த பழங்குடியினர் ஒருத்தர் இறந்த பிறகு இந்த மலையுச்சியில் கொண்டு வந்து தான் உட்கார்ந்த விதத்திலேயே அடக்கம் பண்ணுவார்கள். அடக்கம் பண்ணின பிறகு அவர்களுக்காக கட்டப்பட்ட அந்த கோபுரங்களானது பிரமிட் வடிவில் இருந்ததால் இதுக்கு பகோடா அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இப்போது பகோடா வியூ பாயிண்ட்னு சொல்லி பிரபலமாக சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட்டிருக்கு. ஏற்காட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து தான். மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்களின் அழகே தனிதாங்க. உங்களுக்கு மன அமைதி, இயற்கையின் அழகை ரசிக்கணும்னு சொன்னீங்கன்னா, அதே போல் ஃபோட்டோஷூட் எடுக்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு உகந்த இடம். அதே போல் இந்த பகோடா வியூ பாயிண்ட்டை பற்றி தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நாங்கள் ரீச் பண்ணல. என்னுடைய காணொலிகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.